வானமண்டலத்தின் ஆவி எல்லாம் கட்டப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் ஏற்கனவே தரித்து கொண்டிருக்கிறபடினால அப்பா ரட்சணியம் என்ற தலை சீரா எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதி என்ற கவசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்ற கச்சை அந்த பெல்ட்டை கொடுத்திருக்கிறீங்க. வசனம் என்ற பட்டயத்தை கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் தந்திரத்தை எல்லாம் அறிந்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் அந்த எல்லாவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக அவன் எய்கிற அந்த அம்பையெல்லாம் குவென்ச் பண்ணி போடத்தக்கதாக அவைத்து போடத்தக்கதாக எங்களுக்கு ஆண்டவரே விசுவாசம் என்ற ஷீல்டு அந்த தடுக்கக்கூடிய அந்த கேடகத்தை நீங்க தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நம்பிக்கை வைத்துள்ளே தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே பாக்கியவான் நான் பாக்கியவான் பாக்கியவான் நான் பாக்கியவான் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி அல்லேலூயா என்று தினம் பாடு நம்பத்தக்கவர் நன்மை செய்பவர் நமக்குள் மாறினார் யாக்கோபின் தேவன் துணையானார் பாக்கியவான் நான் பாக்கியவான் தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே பாக்கியவான் நான் பாக்கியவான் பாக்கியவான் நான் பாக்கியவான் யாக்கோபின் தேவன் துணையானார் பாக்கியவான் நான் பாக்கியவான் யாக்கோபின் தேவன் துணையானார் பாக்கியவான் பாக்கியவான் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறார் தாழ்த்தப்பட்டோரின் கர்த்தருக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறார் தாழ்த்தப்பட்டோரின் கர்த்தருக்கின்றார் சிநேகிக்கின்றார் ஆதரிக்கின்றார் திக்கற்ற பிள்ளைகளை சிநேகிக்கின்றார் ஆதரிக்கின்றார் திக்கற்ற பிள்ளைகளை யாக்கோபின் தேவன் துணையானார் பாக்கியவான் நான் பாக்கியவான் யாக்கோபின் தேவன் துணையானார் பாக்கியவான் நான் பாக்கியவான் தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே பாக்கியவான் நான் பாக்கியவான் பாக்கியவான் நான் அடுத்த பாடல் 416வது பாடல். வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம் 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 கலங்கிட வேண்டாம் கர்த்தர் தாமே முன் செல்கிறார் உன்னோடே கூட இருப்பார் உன்னை விட்டு
முடியாது முடியாது எதிர்க்க எவராலுமே முடியாது முடியாது மோசேயோடு இருந்தது போல நம் தகப்பன் நமக்குள்ளே மோசேயோடு இருந்தது போல நம் தகப்பன் நமக்குள்ளே பிரணம் கொண்டு திடமாகிறது நீர் கொண்டு துணிந்து நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். வேகம் கொண்டு திடமாகிறது வீறு கொண்டு துணிந்து நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம் 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 கலங்கிட வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம் 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 கலங்கிட வேண்டாம் வீறு கொண்டு துணிந்து நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். திடமாயிரு நீர் கொண்டு துணிந்து நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். Thank you, Jesus. 418வது பாடல்ல ஜெபம் ஒவ்வொருத்தரும் எப்படி ஜெபம் பண்ணாங்க, எப்படி செய்து எடுத்துக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். 418வது பாடல் முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதி ஆபிரகாம் நம்பி எப்படி ஜெயித்தார் ஜெயலலிதார் என்று முதல் ஸ்டான்ஸால போட்டிருக்கிறது. அடுத்து சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்ன வாக்குறுதியை வைத்து தானியேல் எப்படி ஜெபித்தார் என்று 2வது ஸ்டான்ஸால போட்டிருக்கிறது. 49ஆம் சங்கீதத்துல யாக்கோபின் தேவன் ஒவ்வொன்றும் வசனத்தை கொண்டே எழுதப்பட்டுள்ளது. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிறவன் பாக்கியவான் பாக்கியவான் சொல்லி பாடணும். வேண்டாம் 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 சொல்லி கலங்கிட வேண்டாம் பயப்பட வேண்டாம் சொல்லி ஆண்டவர் உபாகமத்தில் மோசேக்கு சொன்ன மோசே மூலமா யோசுவாவுக்கு சொன்ன வாக்கு கர்த்தம் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே முன் செல்கிறார் உன்னோட கூட இருப்பார்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தத்தோட ஒவ்வொரு வசனத்தோட ஏற்றப்பட்டு எழுதப்பட்டுள்ளது. சங்கீதம் 22:4 கூப்பிட்டு தப்பினார்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அப்போ முன்னோர்களே ஏமாற்றம் அடையல அவருடைய வாக்குறுதியை. அப்போ பிதாக்களுக்கு செய்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம். அப்போ பிதாக்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்களை விட அந்த வாக்குறுதியை எல்லாம் நிறைவேற்றின கர்த்தர் அவங்களுக்கே கர்த்தர் ஏமாற்றம் அடைகிறதில்ல வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி முன்னோர்கள்லாம் நம்பிக்கை வச்சாங்க. அவங்களெல்லாம் நீ விடுவித்தி அப்போ எங்களை எவ்வளவா என்ன செய்ய விடுவிப்பி தப்பு வைப்பி கூப்பிட்டவங்கள வெட்கப்பட விடமாட்டி அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற வல்லவர்னு சொல்லி பாட போகிறோம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தி. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தி. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தி. வேண்டினார்கள் கூப்பிட்டார்கள்,
முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதால் ஆண்டவம் தகப்பனானார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. சிறையிருப்பை திருப்புரை என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சிறையிருப்பை திருப்புரை என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை எடுத்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். எடுத்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. புயல் நடுவே காவல் அன்று வார்த்தையால் நடந்தார். புயல் நடுவே காவல் அன்று வார்த்தையால் நடந்தார். கர்த்தர் சொன்ன வாக்குறுதியினால் கரை சேர்த்தார் அனைவரையும். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர்.
உள்ளத்திலே திடமானதாயிருங்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அதுதான் பிள்ளைகள் நடுவே பவுல் வார்த்தையால் கரணடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் பாடலாக வந்திருக்கிறது. சங்கீதம் 118:5 நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டார். பரிசுத்த சமூகம், பரிசுத்தரின் சமூகம், பரிசுத்தரை அறிவதே அறிவு. ரமாலோ ரமஹாஷாலமங்கலபா. வேற ஒன்றும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், நினைக்க வேண்டாம். பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. பரிசுத்தரின் உணர்வே, பரிசுத்தர் கொடுக்குற உணர்வே உணர்வு. அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஒரு அமால குரு அபால அத்தூர அபால அத்தூர அபார அத்தூர அபால அப்பா ஓ ரபாஹாலபா ஹஷமாலபா. நம்ம மனுஷனை பார்க்க வரலை, நம்ம ஒரு கட்டடத்தை பார்க்க வரலை, அல்லது ஏதோ ஒரு நோக்கம் இல்லை, உள் நோக்கம், நம்முடைய உள்ளார்ந்த நோக்கம் என்னென்னா என் தேவனை நான் ஃபோக்கஸ் பண்ணணும், என் தேவனை கான்சன்ட்ரேட் பண்ணணும், என் தேவனை முக்கியப்படுத்தணும். அவர் தான் முக்கியஸ்தர், முதல்வரானவர். ரோமலா ஹமதனா தீகா மல கமரபகா சந்தலுபு ரேமந்தலப ரிகமந்தலப ஷமதனமா ரிஹந்தலுபரி யாக்கருபா தேவனமக சந்துரியா கலபிர மிங்கபர மகாத்துல ரெபாங்கபா சந்ததோ மேலகந்தலபா. துதிங்க ஏசப்பாவையே மையப்படுத்துங்க. எவ்வளோ கஷ்டத்து நடுவுலேருந்து நீங்கள் வந்திருக்கலாம், அல்லது எத்தனையோ பாரம் இருக்கலாம். அதெல்லாம் தள்ளிட்டு, பாரமான யாவற்றையும் தள்ளிடுங்க. உங்களை எந்த ஒரு தூசி கூட ஒட்டி இருக்காதபடிக்கு அந்த அளவுக்கு எல்லா அசுசியும் நீக்கிட்டு, பாரமான எல்லாத்தையும் தள்ளிட்டு ரீஹா சந்தலபி கலவா. உங்களை சுற்றி நெருக்குகிறதுனா என்ன? உங்கள் சிச்சுவேஷனல் ப்ரெஷர் இருக்கக்கூடாது. உங்களுடைய சூழ்நிலை உங்களை ஒரு ப்ரெஷருக்குள்ள அல்லது ஒரு அழுத்தம் உங்களுக்கு அது கூட இருக்கக்கூடாது. அது கூட கனமாக பாரமாக தெரியக்கூடாது. அதுதான் பாரமான யாவற்றையும், உங்களை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக சந்தோஷத்தோடு ஓடணும்னா கர்த்தர் விசுவாசத்தை உங்களுக்குள்ள ஆரம்பிச்சாரு. யார் ஆரம்பிச்சு வச்சது? கர்த்தர் விசுவாசத்தை துவக்கினார். அவர் தான் அந்த விசுவாச ஓட்டத்தில், பவுல் சொல்கிறாரு, நான் விசுவாச ஓட்டத்தை நான் நல்லா ஓடினேன், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம யாரும் ஓட்டத்தை முடிக்கலை. அவர் ஃபினிஷிங்கும் சொல்கிறாரு, நான் ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்கிறாரு. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஊழியத்தை செய்து முடித்த பிறகு, நிறைவேற்றின பிறகு தான் அதுபோல் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக நம்மளை தெரிந்து கொண்டார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் ஒப்பு கொடுக்க சொல்கிறார். ஆண்டவரே, நான் முடிக்கணும், நிறைவேற்றணும், ஆரம்பிக்கணும். முடிச்சுட்டு இப்போ பல்லவத்து போகிறதில்ல, நம்ம பூலோகத்தில் தான் நிறைய காரியத்தை செய்ய முடியும். பிரசங்கம் பண்ண முடியும், நீங்கள் பாட முடியும், துதிக்க முடியும், சாட்சி சொல்ல முடியும், ஆராதிக்கிற இடம் இதுதான்.
அங்கே போய் பல்லவத்தில் போய் நான் துதிக்க போகிறேன், ஆராதிக்க போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் என்ன சொல்கிறது, இங்கே தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே தான் நம்ம எல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, சொல்கிறது, நன்மைகளை பகிர்ந்து கொள்வது, இதெல்லாம் இந்த உலகத்தில் தான். இந்த ஒரே ஒரு வாழ்வு, ஒரே ஒரு வாழ்வு. ஷிபகமகா ஷிகாந்தலபு லிபரபகாந்தலு மிக்கமெதனி மகா ஷிகாந்தலு மனமேன மன மன மல பக பல பக மல பகந்தலபு அமதன மல பிகமா ஷால பிகமந்தலபா ஓ ரமகந்தலபா. ஆண்டோடைய அன்பை யோசிச்சு பாருங்க. அன்பரை இங்கே இடத்துல நிற்கிறத பாருங்க. ஓ ஏசு ராஜா உங்கள் நடுவில் வந்திருக்கிறத பாருங்க. ஏற்கனவே வந்துட்டாரு. எப்போ நம்ம ஆரம்பிச்சோமோ அப்போவே அதுக்கு முன்னாலே வந்திருக்கிறார். வெயிட் பண்ணுறார். ஒரு டைமை குறிச்சிட்டோன்னா அவர் வெயிட் பண்ணிட்டு நிற்க விடக்கூடாது, அவரை தாமதிக்க விடக்கூடாது. அவர் கிரியை செய்கிறதுக்கு நம்ம அந்த இடத்துல ஆஜராக இருக்கணும், ப்ரெசண்டாக இருக்கணும். அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் ஒருவர் இல்லை என்று சொல்லுவா. விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவர் இல்லை என்று சொல்லி அவர் ஆச்சரியப்படுவா. அவர் உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டோ என்று சொல்லி தான் பார்க்குறாரு. உணர்வோடு நம்ம வந்திருக்கிறோம், வாஞ்சியோடு தேடி ஓடி வந்திருக்கிறோம், ஜெபிக்க வந்திருக்கிறோம், துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஓரமா சந்தல பீகமல பகந்தலபா. ராஜானி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவ ஆழலாம். ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவ ஆழலாம். Thank you Jesus. ஏறெடுத்து நன்றி பலி செலுத்தி நம்ம துதித்து அர்ப்பணித்து ஆராதனை பண்ணுவோம். சமர்ப்பணம் தான் ஆராதனை. Lord, we lift your name, O Lord. நாங்கள் உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ரபிலஹாஷக்கலபா இயேசுன்னு சொல்லி உயர்த்துங்க. அர்ப்பணம் பண்ணி, அப்பா உங்கள் கையில் நான் இருக்கேன்ப்பா, உங்கள் கையில் நான் இருக்கிறேன், என்னை ஈல் பண்ணிட்டேன், ஏற்கனவே நான் அர்ப்பணம் பண்ணிட்டேன், அல்லது அர்ப்பணம் பண்ணலைன்னா உங்களை முழுசு ஒப்பு கொடுக்கலன்னா ஒப்பு கொடுத்துட்டு ஆராதிச்சு பாருங்க. ஓ அது விசேஷமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். மன மலை பண மலை பார்க்க பல பார்க்க தலைப்பா ஆமா தானே அலபகமா ஷமலபா. அர்ப்பணித்து அர்ப்பணித்து ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. பிரசன்னத்தை உணருங்க, பிரசன்னத்தை உணருங்க. பிரசன்னமாதில் நீங்கள் விரும்பும் பொழுது அவர் தந்துருவார், உண்மையாகவே தருகிறார். பிரசன்னமாதில் விரும்புறையாம இருக்கும். ஒரு அமலகிரபா அமைதி, ஆவியில் அமைதி ஏற்படும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் பேசுவார், நடுவில் பேசுவார். வியாக்கியான வரம் கிரியை செய்யும், தீர்க்க தரிசன வரம் கிரியை செய்யும். எல்லா கிஃப்டும் ஆப்ரேட் ஆகும். ஓ அது ஆராதனையின் இடம். ஆராதிக்கிற வர்ஷிப் பண்ணுகிற இடத்துல சுகமாக்குகிற வரம் கிரியை செய்யும், அற்புத வரம் கிரியை செய்யும். அந்த அளவுக்கு நம்ம அமைதியாக இருக்கணும். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவர் முழுமையான கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு விட்டு கொடுத்துடணும். ரபிலாக சந்தல பாரியாக்கிறப்பா அப்படி நம்ம விட்டு கொடுப்போம். எல்லாருமே கோபித்து விட்டு கொடுப்போமா. லிபாரகா சந்தலவா நாங்கள் ஈல்டு பண்ணுகிறோம். Lord, we yield ourselves to your hand, O Lord. ரோப சனந்தல கணா துணமல கணமை தோலபா நலவிகா அந்தலபகா சந்தலபாரியா சந்தலபா லிபரபகா சனமக்க பரியா கிளவரிக்க தலபா லிபரபகா சமந்தல விரமிக்க மலபா திமரபகா மரபகா சந்தலபக்க தலபக்க தலபா திமரபிக்க தலபோ தனமகுரபகா சந்துரபா லபிதானாலபா. உங்களால் என்ற மட்டும் அந்த ஒரு பிரசனத்தை முழுசாக என்ற மட்டும் இல்லை, நீங்களா உங்களை உணர முடியும். அலமானா நீங்கந்தலபா அந்தலபா அமைதியிலும் ஆராதனை ஆர்ப்பரத்தும் துதிக்கலாம், கைகொட்டி துதிக்கணும். ஆனால் ஆவியில் அமைதியோடு ஆண்டோடைய பிரசனத்தை அப்படியே நீங்கள் பருக முடியும், ஒரு பானத்தை பருகுவது போல. ஆனால் தானா திடமலகமா சலபா அதுதான் எபேசியில் போடப்பட்டிருக்கிறது. ஆவினால் நிறைந்து
மதுபானத்தினால் நிறைஞ்சிருக்கிறவங்க எப்படி நிறைஞ்சு அதை விட ஆவினால் இங்கே நிறைந்திருங்கன்னு எபிசியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவினால் நிறைந்து சங்கீதத்தினால, கீர்த்தனையினால, ஞான பாட்டுனால நீங்கள் நிரம்புங்க தான். ஓ, நமக்குரிய ஆலோசனை அலிபாரா காஷந்தலபா எதுனாலே உள்ள நிரப்பப்பட்டிருக்க கூடாது. பயம், கலக்கம், இதுக்குரிய பாடலெல்லாம் பாடிட்டோம். நான் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், திடமனதாக இருப்பேன். பவுலுக்குள்ள திடமனம் வந்துச்சு. மோசே யோசுவா காலத்திலையும் திடமனதாக இரு, நீ பயப்பட வேண்டாம். மோசே மூலமாக ஜோஷுவா ஜென்ரேஷனுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவமும் அதுதான். ஓ ரமகந்தலப சங்கீதத்தில் பார்க்கிறோம், திடமனதாக இரு, திடமனம் அலபகா மஷலபகந்தலபா. ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, ஆவியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தத்தளிக்க மாட்டாங்க, கலங்க மாட்டாங்க, கண்ணீர் வடித்து கொண்டே இருக்க மாட்டாங்க, புலம்பிக் கொண்டே இருக்க மாட்டாங்க. அவரால் நிரப்பப்படுவோம். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவ. ஓ, நீங்கள் கவலையே பட தேவையில்லை. நீங்கள் ஒழுங்காக ஆராதித்தா போதும். நம்ம ஒழுங்காக ஆராதிச்சோன்னா போதும். எல்லாவற்றாலும் நிரப்புவார். அந்த போகமமா அமமா சனமா துணமலா தினமலா துணமலபா நுலபகா சந்தலபா. ஓ, நீங்கள் நிறைவான வளர்ச்சி அடைவீங்க. ஓ, எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தன்னை தந்துருளினாரு. ஓ ராமல துரபல பகந்தல பகதலபா அலபகந்தல பகந்தலபா. நிறைவான சந்தோஷம், நிறைவான பலன், நிறைவான சுகம், நிறைவான விடுதலை. ஓ மன துண மல பன மல பகந்தலபா. என்னுடைய எல்லாத்தையும் என்னுடைய ஹோல் பீயிங் நிரப்பிருங்கப்பா. ஹோல் பீயிங் சொல்லும் பொழுது நம்முடைய ஃபிசிக்கல் பீயிங், ஸ்பிரிச்சுவலாக, ஓ எல்லா ரீதியிலும் ஆவியனோட இணைஞ்சு அப்படியே இருங்க. அதை பிரசன்னத்துக்குள்ள அமிழ்ந்திருக்க முடியும், திளைத்திருக்க முடியும். ஹல்பேனா ஹமெனமா கமா 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 ஷமா கலபா. ஓ தமலபி கமா தனே கமலபா. தேங்க்யூ எஸ் தேங்க்யூ. ஹல்பீனா மாரே கனா கபா ஷமலபா கமலபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி கொண்டவர்களாக, பிரசன்னத்தில் திளைத்திருக்கிறவர்களாக, ஆவிக்குரிய மண்டலத்தில் இப்பொழுதும் வந்திருக்கிறத உணர்ந்து, ஆவியானவருடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இந்த இடத்துல காணப்படுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். வார்த்தை ஆண்டவரே நீங்கள் கொடுத்தா ஆண்டவரே நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே வார்த்தை நீங்கள் கொடுக்குற ரேமா மட்டும் ஆண்டவரே எதையோ யோசித்து சொல்லுகிறதோ பிதற்றுகிறதோ வேண்டாம். உண்மையாய் நாங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அடுத்த ஸ்டெப்புக்குள்ளாக ஆவியானவர் தான் கொண்டு போனோம். முழு கண்ட்ரோல் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவங்க என்ன செஞ்சாங்க? கூப்பிட்டாங்க, தப்பினாங்க, விடுவிக்கப்பட்டாங்க, மகிமைப்படுத்தினாங்க. இதைத்தான் தாவீது எழுதியிருக்கார். புத்தி உள்ளவன் எவனும் என்ன செய்வான்? உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எல்லாம் படித்தோம், விண்ணப்பத்தை குறித்து. அப்போ விண்ணப்பம் கண்டினியூஸாக விண்ணப்பம்னு சொல்லும் பொழுது என்னது? அவரை நோக்கி என்னது சொல்லுவது, அவரை நோக்கி பார்த்து ஒன்றை ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம என்ன செய்கிறது? பாரப்படுத்துகிற காரியத்தை அவரிடத்துல சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு? அந்த பெருமூச்சை கூட, நான் எப்போவும் சொல்லுவேன், பெருமூச்சை கூட என்ன செய்வார்? கண் நோக்கி பார்ப்பார். ஆனால் குற்றம் செய்து என்ன செய்யக்கூடாது? அடிக்கப்படக்கூடாது. பேதுரு ஆக்கியோன்னு அதை சொல்கிறாரு. நன்மை செய்து குற்றம் செய்து நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? நீங்கள் அதிகமாக விலகி போகிறீங்களே. நான் தப்பு பண்ணின்னா என்னது? எனக்கு ஒரு அடிதான். ஏதாவது கேர்லெஸ்ஸாக கவனக்குறைவாக நம்ம நடந்துட்டோன்னா என்னது? அடிக்கப்படுகிறீர்கள். புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குது. நீங்கள் குற்றம் செய்து நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? நன்மை செய்து பாடுபட்டால் அதுதான் தேவனுக்கு முன்பாக என்னது? நான் ஆலயத்துக்கு வர்றதுனால அல்லது நீங்கள் தொழுது கொள்றதுனால ஒரு பேச்சு பேசுனாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? பேசாமல் இருக்கணும். நான் வந்திருப்பதே நல்லதுன்னு சொல்லி இருக்கணும். நலமானதை தான் நான் செய்கிறேன்ப்பா. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் என்ன செய்கிறாங்க? அறியாமல் பேசுகிறாங்க. அவங்களுக்கு மன்னிச்சிருங்கப்பா, அவங்களையும் ரட்சிங்க. ஜட்ஜ்மெண்ட் அவருக்குரியது, நியாய தீர்ப்பு
அழிக்கும்படிக்கு அவர் வரார், நியாயம் தீர்க்க வரார். நம்ம என்ன செய்யக்கூடாது? யாருக்கும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ரோமரில் இருக்குது, நீ யார்? நீ மற்றவங்கள நீ என்ன, நீ ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நீ யார்? நீ பெரிய ஜட்ஜா? ஜட்ஜுனா என்னது தமிழில்? ஜட்ஜுனா தீர்ப்பு வழங்குறவர். உனக்கு ஒரு ஜட்ஜு இருக்காங்கன்னா அப்போ நீ ஒரு தீர்ப்பு வழங்கிக்கிட்டே இருந்தேன்னா நீ யார்? நீ தீர்ப்பு ஏன் சொல்லிகிட்டு இருக்க? அப்புறம் இன்னொரு வசனம் சொல்கிறாரு பவுல் வந்து, உங்களுக்குள்ளே இருக்கிற வழக்குகளை நீங்கள் தீர்க்க ஏன் உங்களுக்குள்ளே ஒருத்தர் கூட விவேகம் இல்லையா? ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்கிறாங்க, அதை நீங்கள் என்ன செய்யணும்? தீர்த்து கொடுக்கறதுக்கு உங்கள் பொறுப்பு. தீர்த்து கொடுக்க என்ன செய்ய முடியும்? தீர்த்து கொள்ள பாருங்க, தீர்த்து கொள்ள வகை சொல்ல முடியும்ல. வார்த்தை உங்களுக்கே தருவார். எங்கே இருக்குது உங்களுக்கு வார்த்தை? பைபிளா நேரம் போய் தேடுவீங்களா? எங்கே ஒளிச்சு வச்சுருக்கீங்க? பீரோக்குள்ளே, அலமேராக்குள்ளே தேடி பார்த்து கண்டுபிடிக்க போகிறீங்களா? இல்லை, உங்கள் உள்ளத்துலேயே என்ன இருக்குது? வார்த்தை இருக்குது. ஆண்டவர் அதுக்குரிய வார்த்தையை தருவார். நீங்கள் அதுக்கு இருப்பிடம் கூட உங்களுக்கு தெரியலன்னா பேசாமல் விட்டுருங்க. உங்களுக்கு என்ன வார்த்தை வருதோ அதை என்ன செய்யணும்? அது கரெக்டான வார்த்தையாக இருக்கும். ரொம்ப பேசிடாதாங்க, ரொம்ப பேசிடக்கூடாது. அதனால தான் நான்லாம் டபக்குன்னு நிப்பாட்டிடுறது. இப்போது ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை மட்டும் என்ன செய்யட்டும், வரட்டும். செம்மையான வார்த்தை மட்டும் வந்துட்டா போதும். அவங்களுக்கு அதுதான் ஆன்சர். திரும்ப பேசிக்கிட்டு இருந்தால் அவங்க முன்னால் என்ன அர்த்தம்? அதிகமாக பேசுகிறோன்னு அர்த்தம். அப்போ செம்மையான வார்த்தை மட்டும் நம்ம சொல்லிட்டோன்னா அவ்வளோ வல்லமை பறக்கும். செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. என் வல்லமையை மட்டுப்படுத்தாதீங்கன்னு இருக்கு, அதே பகுதியில் இருக்குது. அப்போ வல்லமையை ஏன் மட்டுப்படுத்துறீங்க? செம்மையான வார்த்தை பேசி என்ன செய்யுங்க? வல்லமையை கூட்டுங்க. உங்களுடைய நாவில் அதிகாரம் வெளிப்படட்டும், வல்லமையான வார்த்தை வெளிப்படட்டும். அந்த ஆட்களை கொல்ற வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அந்த ஆத்மா சும்மையே குற்றீராக வந்திருக்கும். அந்த ஆத்மாவை கட்டி எழுப்புகிற ஆளாக இருக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாயில் நம்முடைய நாவில் என்ன செய்வார்? கொடுப்பார். அதை மட்டும் நம்ம பேசணும், சொல்லணும். அவங்க நிச்சயமாக அவங்க மைண்டு என்ன செய்யும்? உங்கள் மைண்டும் நல்லா செட் ஆகி தான் சொல்லணும். நீங்களே மைண்டில் என்னமோ ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு அவங்க மைண்டை போய் குணப்படுத்த போகிறேன்ட்டு எப்படி சொல்ல முடியும்? அப்படிதானே? நம்ம மைண்டே நம்ம கரெக்டாக வச்சுட்டு மைண்டை வந்து செட்டப் ஆட்டுன்னு இருக்குல்ல, இந்த திடமனதை எடுத்துக்கலாம். மைண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்ல முடியும். ஏதாவது ஒரு வார்த்தை வரும். அப்போ தான் அவங்க மைண்ட் என்ன செய்யும்? சரியாகும். அவங்க மூடே மாறும். அவங்க மூடே மாற்றுற வார்த்தை என்ன செய்யும்? வரும், வாயிலிருந்து வரும். சரியில்லாத வார்த்தை என்ன செய்யக்கூடாது? முதல்ல பேசக்கூடாது. அப்போ நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். நான் என் மைண்டில் வந்து சரியில்லைன்னு அர்த்தம். குழப்புற மனசில் உட்காந்துட்ருக்கேன்னு அர்த்தம். புரியுதா? தெளிந்த ஒரு மனசு இருக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். அப்போ தான் நம்ம வாயிலிருந்து கிறிஸ்டல் கிளியரான வேர்டு என்ன செய்யும்? புறப்படும். கிறிஸ்டல் கிளியர்னா என்ன? துல்லியமான தெளிவான பளிங்கு போல். வெளிப்படத்தில் வாசிக்கிறோம்ல, பரலோகத்தில் தரையெல்லாம் என்ன செய்யுமா? தெளிவான பளிங்கு போல் இருக்கும். அப்படி பளிங்கு போல் இருக்கணும் நம்முடைய உள்ளமானது. அப்போ நல்ல தெளிவான வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழம் மாதிரி அந்த வார்த்தை என்ன செய்யும்? வரும், கிரியை செய்யும் வார்த்தை. ஏசுநாதரை சொல்கிறாரு, யோவானுடைய சீஷர் வந்து அவரிடத்துல வந்து, நாங்கள் பரிசையெல்லாம் உபவாசம் பண்ணோம், உபவாசிக்கிறோம், உங்கள் சீஷர் மட்டும் உபவாசியாமல் இருக்கிறது என்னன்னு கேள்வி கேட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன் புரியுதா? யோவானுடைய சீஷர் இயேசுவானவரிடத்துல வந்து, பரிசேயர் அநேக தரம் நம்மெல்லாம் உபவாசிக்கிறோம் ஆனால் உங்கள் சீஷர் மட்டும் என்னது? இயேசுனுடைய சீஷர் மட்டும் உபவாசியாமல் இருக்கிறாங்களே என்னன்னு கேட்டாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்? மத்தையில் இருக்குது, இதில் நான் பிரசங்கம் பண்ண வரல, நேரம் சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார்? மணவாளன் தங்களோடு இருக்கையில் துயரப்படுவாங்களா? அவங்க வந்து என்ன செய்வாங்க? நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம். மணவாளன் கூட இருக்கிறாரு, அவங்க துயரப்பட தேவையில்லை. மணவாளன் யாரை குறிக்குது? கிறிஸ்ட, இயேசுவானவரை குறிக்குது. அப்போது
மணவாளன் எடுபட்டு போகும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள் அப்படின்னு இயேசு சொல்கிறார். புரியுதா? கூடவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்கிறார். உங்கள் சீஷர் மட்டும் ஏன் உபவாசிக்காமல் இருக்காங்க? இப்போ உங்களை யாராவது கேட்டாங்கன்னா, என்னது நீங்கள் உபவாசிக்கிறீங்களா, நீங்கள் ஏன் உபவாசம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குரியதை சொல்லுவீங்க. சொல்லவே தேவையில்லைங்கிறேன். நீ உபவாசிக்கிறத மனுஷன் காணும் பொருட்டு நீ என்ன செய்யாத, முகத்தை கூட என்ன செய்ய கழுவாம உட்காராத. சதுசேர் நீங்கள் சொல்லியும் என்ன செய்கிறீங்க, செய்யாமல் இருக்கிறீங்க. உங்கள் நீதி அதுலேயும் அதிகமாக இருக்கணும். அப்போ சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறத விட சொல்லாமே இருந்து செய்கிறது தான் உத்தமமானவங்கன்னு நான் சொல்லுவேன். சொல்லாமே இருந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உபவாசிக்கிறீங்கன்னா அது நல்லது தானே? ஆத்துமால அறிவோடு நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். நான் எனக்கு வல்லமை எனக்கு வேணும்னா நான் என்ன செய்யணும், நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறது கூட எனக்கு ஒரு வேளை சாப்பாடை நான் கட் பண்ணிவிட்டு நான் இருக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு கூடன்னு இருக்காரு. இல்லாதவங்களுக்கு, ஏழைகளை உபத்திரவத்தில் போய் விசாரி, அவங்களுக்கெல்லாம் கூடன்னு ஏசாயா 53 வாசம்ல வச்சுன்னா இதுக்கு மட்டும் நான் அர்த்தம் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதாவது இது பரிசுத்த ஆவியானுடைய ஆழ் தத்துவத்தை குறிக்குது. 13:2 அவங்க கர்த்தருக்கு உபவாசம் பண்ணினது பரிசுத்த ஆவியின் ஆழ் தத்துவமா. ஆழ் தத்துவம்னா பிலிப்புவை பார்த்து நீ போய் ரதத்தோட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் பேசினார்ல, இதெல்லாம் ஆண்டவர் பேசுகிற காரியம். பிறகு அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் தரிசனம் வந்துச்சு. யாருக்கு? பேதுருக்கு. இதோ பரிசுத்த ஆவியான பேசுகிறாங்க, இதோ 3 மனுஷர் என்ன செய்கிறாங்க, தேடி வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் யாரு? பரிசுத்த ஆவியானுடைய ஆழ் தத்துவத்தை குறிக்குது. 13:2 அப்படிதான். அவங்க பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் அவங்க என்ன செய்கிறாங்க, கைகளை வைத்து அல்லது ஆராதனை செய்து என்ன செய்ய. நம்ம எப்படி பண்ணுறோம், நீங்கள் எல்லாம் நம்மெல்லாம் எப்படி பண்ணுறோம் ஆராதனை பண்ணுறது? பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தான். அப்போ உபவாசிக்கிறதும் என்னது, அவர் மூலமாக தான் நமக்கு முடியும், சாத்தியப்படுத்தப்படும். அடுத்து யோவான் 14 இருக்கு. கர்த்தருக்கு ஆராதனை செய்வதுன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் குறிப்பிடப்பட்ட பணிகளுக்கு உங்களை என்ன செய்கிறார், ஆண்டவர் அழைக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் குறிப்பிடப்பட்ட பணிகள் உண்டு. அதுக்கு ஜனங்களை என்ன செய்கிறார், அழைக்கிறார். ஜனம்னா யாரு? நீங்கள் தான். ஜனம்னா நீங்கள் போய் யாரை அழைக்க போகிறீங்க? எனக்கு வேலை செய்யவா, பணி செய்யவான்னா யாராவது வருவாங்களா? நம்ம திடீர்னு எடுத்தடுப்பில் கூப்பிட்டா வருவாங்களா? உங்களுக்கு பணி செய்ய நான் கூப்பிட்டேன். அதே மாதிரி ஏசப்பா யார்? அவருடைய ஜனங்களை தான் அழைக்கிறார். சுவிசேஷ சேவைக்கென்று அந்தியோகியாவில் அழைக்கப்பட்டவங்க 2 பேர். அவங்க பிரசங்கிக்கிறதுல அதான் இங்கே படித்தோம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள இருவரும் பிரசங்கிக்கிறதுல போதிக்கிறதுல ரொம்ப தகுதி வாய்ந்தவங்க. அவங்கள தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார், நியமிச்சிருந்தார். எதுக்கு? தெரிந்தெடுத்தார், அர்ப்பணிப்புக்கென்று பிரித்தெடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், தனிநபர்களை தெரிந்தெடுக்கிறார். அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்தியோகியா பட்டணத்தில் 2 ஆள், பர்னபா என்ன லூகி மனாயின். ஆனால் அவங்க பிரசங்கிக்கிறதுல 2 பேர்னு போட்டிருக்கு. இந்த பைபிள் ஸ்டடியில் பிரசங்கிக்கிறதுல போதிக்கிறதுல திருச்சபை முழுசுலும் ரொம்ப 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 அப்படி போட்டிருக்கு. இதில் மிக தகுதி வாய்ந்தவங்களாக இருந்தாங்களாம் 2 பேர். சுவிசேஷ பணிக்குன்னு நீங்கள் உங்களை தெரிந்து கொண்டிருக்காருன்னா உங்களுக்கே என்ன செய்யும், தெரியும் யாரை பரிசுத்த ஆவியானவர் நியமிச்சிருக்கிறாரு. அறிந்தவங்க என்ன செய்வாங்க, அறிந்தவங்களுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும். யாருக்கும் காட்டுறதுக்காக இல்லை, நமக்கே தெரியும், மகிழ்ச்சியும் இருக்கும். நான் இதுக்கு தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் யாரை நியமிச்சிருக்கிறாரு அதை அறிஞ்சவங்க மகிழுவாங்களாம். இதான் அந்த பைபிள் ஸ்டடி 2வது வசனத்துக்குரிய அந்த ஸ்டடியை நான் வாசித்தேன். அப்போ தனி நபர்களை தேர்ந்தெடுக்கிறாரு, அர்ப்பணித்து அந்த பணிக்குன்னு பிரித்தெடுக்கிறாரு. பிரித்தெடுப்பதுன்னா என்னது? உங்கள் வீட்டை விட்டா சபையில் உள்ள ஒவ்வொருத்தரும் இதை புரிந்து கொள்ளணும். யார் யாரை இந்த பணிக்கு யாரை பிரித்தெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும். ஒத்துழைச்சிட்டு பிறகு யாரும் என்ன செய்யக்கூடாது,
கவலைப்படக்கூடாது. அந்த பணியை செய்கிறதுக்கு நீங்களும் நானும் தான் அது. அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த திரைக்கு பின்னால் பணி செய்தவங்க உண்டு. தெரிகிற மாதிரியும் பணி செய்வாங்க. அது அவங்களுடைய டியூட்டி, அவங்க பணி. மனப்பூர்வமாக என்ன செய்கிறாங்க செஞ்சுட்டா அதுக்கு ஆண்டவர் தான் என்ன செய்வார், அந்த பிரயாசத்துக்கு ரிவார்டை கொடுக்கிறது. மறக்கவே மாட்டார். நான் மறவாருன்னு பாடுறோம். அந்த அன்புள்ள பிரயாசத்தை மறக்கிறதுக்கு அநீதியே உள்ளவர் அல்ல. திரைக்கு முன்னால் வந்தோமோ, அங்கே இதில் வந்தோமோ, ஃபோட்டோவில் வந்தோமோ, அதெல்லாம் நோ மேட்டர். புரியுதா? அது முக்கியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், நியமிச்சிருக்கிறாரு. அந்த பணியை கண்டுபிடிக்கணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். அதுக்காக பிரித்து விடுங்கள். அர்ப்பணிப்பது பணிக்கென்று பிரித்து எடுப்பதை சபை புரிந்து கொண்டு. இந்த 2வது வசனத்தில் என்ன அர்த்தம்னா, சபைன்னா யாரு? கட்டடமா? அந்த கல் மண் இந்த அழகு டைல்ஸு இதையா சொல்லுவீங்க? சபை புரிந்து கொண்டுன்னா சபையில் உள்ள மக்கள் புரிந்து கொண்டு அந்த பணி என்னன்னு சொல்லி புரிந்து கொண்டு அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும். அதுதான் நம்ம உபவாசிக்கிறோமோ, அந்த பணிக்காக நம்ம என்ன செய்கிறோமோ, நம்ம வெளிப்பிரகாரமாக செய்கிறத விட அல்லது செய்யாமல் விடுறத விட நம்ம என்ன செய்யணும், செய்கிறவங்களா நம்ம என்ன செய்வோம், நம்மளை அர்ப்பணிப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வார்த்தை என்ன சொன்னேன்? ஒத்துழைக்கிறது. அப்போ எல்லாருக்கும் இன்வால்வ்மெண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்வால்வ்மெண்ட்னா என்னது? ஒத்துழைக்கிறது. இன்வால்வ்மெண்ட்னாலே என்னது? அதுதானே அர்த்தம், ஒத்துழைக்கிறது. நீ ஒத்துழைக்கும் போது தான் அந்த சபை அதை புரிந்து கொண்டுச்சுன்னு அர்த்தம். சபை மக்கள் புரிந்து கொண்டு செய்கிறாங்கன்னு அர்த்தம். பிழைப்போன் நம்பிக்கையே இல்லை. அந்த கடல் யாத்திரை பண்ணவங்களுக்கு நீங்கள் திடமனதாக இருங்க, உயிர் சேதம் வரலை அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். அந்த இடம் 25, 27, 25. ஆனபடினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அதுக்கு முன்னால் பவுலே பயப்படாதே 24, 25, 27வது அதிகாரத்தில் அப்புறம் போய் படிங்க. தேவு பண்ணினார். அப்போ அதுக்கு பின்னாலெல்லாம் பார்க்கும்போது அதில் உயிர் சேதம் வரலை, பொருள் சேதமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ பவுல் நீ பயப்படாத. யார் சொன்னது? தூதன் தானே வர்றது. அதுக்கு முந்தின வசனத்தில் இருக்கு. நீ வீட்டில் போய் நல்லா படிங்க. இந்த சாப்டரே ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நான் ராஜனுக்கு முன்னால் நீ நிற்கணும், நீ நிற்க வேண்டியவன். எல்லாரையும் உன் கூட பிரயாணம் பண்ண எல்லாருக்குமே தயவு பண்ணார் ஒன் நிமித்தம். அப்போ நம்ம நிமித்தம் சொல்லுங்க, உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் நோவா பேழைக்குள்ள குடும்பம் காப்பாற்றப்பட்டது போல உன் கூட யாரெல்லாம் யாத்திரை பண்ணுறாங்க? நம்மளே நம்ம தனியாக நினச்சிட்டு இருக்கீங்களா? தலை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்போது குடும்பமாக என்ன செய்கிறோம்? ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தில் அந்த யாத்திரையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மோட்ச பிரயாணம் போய்கிட்டு இருக்கோம். அப்போ கூட பிரயாணம் பண்ணுகிற யாத்திரைன்னா என்ன? பிரயாணம் பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். இந்த வார்த்தையை ஏன் நம்ம எனக்கு உங்களுக்குன்னு எடுத்துக்கிடக்கூடாது? எடுக்கலாம்ல. அவங்க கூட எத்தனை பேரை நீங்கள், நான் அடிக்கடி இப்படி பார்ப்பேன், பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுற மாதிரி பார்ப்பேன், ட்ரெயினில் பார்ப்பேன். தெரியும் அதெல்லாம் எதை குறிக்குது? ஆவிக்குரிய பயணத்தை குறிக்குது. எப்பவும் அது தெரியும் பொழுது அந்த தரிசனங்கள்லாம் எதற்காக தெரியுது? நம்ம ஆவிக்குரிய ஒரு யாத்திரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்போ தேவன் யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் என்ன செய்கிறாரு? நம் நிமித்தம் என்ன செய்வார்? தயவு பண்ணுவார், அவங்கள காப்பாற்றுவார், ரட்சிப்பார். அதனால திடமனதாக இருங்க. நீங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் தான் நடக்கும்னு சொல்லி நான் தேவன்கிட்ட நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லி போல் சொல்கிறார். அந்த விசுவாசத்தோடு எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். நமக்கு சொல்லப்பட்டது என்ன? சபையின் மக்கள் புரிந்து கொண்டு ஒத்துழைக்கிறவர்கள். என்ன பணி, என்ன நீங்கள் பாடுகிற பணியா எதுன்னு உங்களுக்கே உள்ளத்தில் தெரியும். உங்களுக்கு ஆண்டவர் பாடலை கொடுப்பார், வார்த்தையை கொடுப்பார், ஒரு மகாசாந்தலபா மகிழ்ச்சியை கொடுத்திருப்பார். ஒரு மகாசாந்தல மகாஷி கல பகந்தலபா
ஆவியில் விடுதலையை கொடுத்துருப்பார், உற்சாகத்தை கொடுப்பார். சில வேளைகளில் சிலதை செய்ய சொல்லுவார். ஒரு மகாந்தலபா நீங்களே செய்யணும். மறைவிலையும் இருந்து திரைக்கு பின்னாலேயும் செய்கிறவங்க வேணும், திரைக்கு முன்னாலேயும் வந்து செய்கிறவங்க வேணும். ஒரு மகாத்தலமா சாந்திர மகாந்தலபா ஜப நிலையில் இருக்கிறவங்க தேவை. ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவீங்களா? மறைந்து நான் ஜெபம் பண்ணுறவங்களை குறிக்குது, முழங்காலில் நிற்கிறவங்களை குறித்து எந்த பணியை செய்யணும், எப்படி செய்யணும் என்று சொல்லினா அந்த யுனிக்னஸை, தனித்துவத்தன்மையை ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் அதை போதித்ததுக்காக, உணர்த்தி விட்டதற்காக ஸ்தோத்திரம். விடுதலையை தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். சந்தோஷத்தை தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீதான் ஆட்கொள்ளுகிறவர், நிலைப்படுத்துகிறவர், ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறவருமான தேவன் என்று சொல்லி பவுலுமை அட்ரஸ் பண்ணுகிறது போல நாங்களும் அப்படி சொல்லி துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டவர், நிலைப்படுத்துகிறவர், ஆட்கொண்டவர் நான் அல்லவா என்று சொல்லி எங்களை ஆண்டவரை சொல்றீங்க. எங்களை குறித்து ஆட்கொண்டு தொடர்ந்து வழி நடத்தி ஆண்டவரை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் முழுமையாய் தருகிறோம். யார் யார் வியாதியிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் ஆடுகிறார்களோ அல்லது தடை இருக்கிறதோ அவங்க எல்லாம் தடை நீங்கி கொண்டு வரப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்படுகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.